காதல் எனும் சிறைநிலை. குழந்தைய வாங்கிட்டு தன்னோட அறைக்கு போன அபிநயாவை ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தான் ஆதித்யன். இவளுக்கு யார் இவ்வளோ தைரியத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சான். ஹாலில் எல்லாரும் புலம்புனபடி அவங்கவுங்க அறைக்கு போனதும் தன்னோட அறைக்கு போனான் ஆதித்யன். குழந்தைய எடுத்துட்டு போன அபிநயா குழந்தைய கீழே தரையில படுக்க வச்சுட்டு அவனை தட்டி கொடுத்துட்டே படுத்துட்டு இருந்தா. இனி கொஞ்ச நேரத்துல ஆதித்யன் அறைக்குள்ள வருவான். அவன்கிட்ட என்ன பேசணும்னு மனசுக்குள்ள ஒத்திகை பார்த்துக்கிட்டே இருந்தா. இனி எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படக்கூடாதுன்னு மட்டும் அவன் முடிவு பண்ணியிருந்தா. அவன் என்ன பேசினாலும் பதிலுக்கு பதில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அறைக்குள்ள வந்த ஆதித்யனும் தரையில குழந்தையோட படுத்துட்டு இருந்த அபிநயாவை ஒரு கணம் உற்று பார்த்தான். அவளும் அவனையவே பார்த்துட்டு உட்கார்ந்தா. ஆமா, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்த உடனே குளிக்காம ட்ரெஸ் மாத்தாம குழந்தைய தொட்டு கொஞ்சிட்டு இருக்கியே, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாதா? போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட படுத்துக்கோ. அது வரைக்கும் நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சம்மந்தமே இல்லாம பேசினான் ஆதித்யன். அவன் அப்படி சொன்னதும் அவளால் அந்த ஆச்சரியத்தை தாங்க முடியல. கீழே நடந்த விஷயங்களுக்கு அவ விளக்கம் சொல்ல வேண்டி வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவளுக்கு ஆதித்யன் பேசின இந்த வார்த்தைகளை அவளால் நம்ப முடியல. அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துருந்தா. அதை நக்கலோட பார்த்து மனசுல சிரிச்சவன், என்னடி அப்படியே பராக் பார்த்துட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓ, ஒரு சண்டையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தியோ அப்படின்னு சொன்னவன், நான் சொல்றது உனக்கு காதுல விழுகுதா இல்லையா? எந்திரிச்சு போடி, போய் குளிச்சுட்டு வா என்றான். குழந்தைய படுக்கையில விட்டபடி எழுந்து குளிச்சுட்டு வந்தா. ஒருவேளை இனிதான் கேள்வி கணைகளை தொடுப்பானோ என்னவோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்தவளுக்கு அதிலும் ஏமாற்றம் தான் மிஞ்சுது. படுக்கையில குழந்தைய தான் பக்கத்துல படுக்க வச்சு தட்டி கொடுத்தபடி ஆதித்யன் கண்களை இறுக மூடியிருந்தான். அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. கீழே படுத்தவளுக்கு ஒரு குற்ற உணர்வுல தூக்கமே வரல. நாம கொஞ்சம் நிறைய பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு. அடுத்த நாளும் இதே தொடர ஆதித்யன் அனைத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருந்தானே தவிர அபிநயா கிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பத்தி கேட்கவே இல்லை. அது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு மேகனாவுக்கு கூட. அவ வீட்டுல பெரிய பூகம்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா. ஆனா ஆதித்யனோ மறுநாள் காலையில எல்லாரையும் அழைச்சு இனி அபிநயா கிட்ட இதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கவே கூடாதுன்னு கண்டிப்போட சொல்லிட்டதுனால யாரும் அவளை எந்த கேள்வியும் கேட்கறதும் இல்லை. எப்பவும் போல அவ மாலை அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு தாமதமா வர்றத வழக்கமா வச்சுட்டு இருந்தா. என்னைக்காவது ஒரு நாள் ஆதித்யன் தன்னை பத்தி கேட்பான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அபிநயாவும் ஏமாந்துதான் போனான். இப்படியே நாட்கள் செல்ல திடீர்னு ஒரு நாள் தீபிகா தன்னோட அண்ணன் ஆதித்யனை பார்க்க அறைக்கு போனான். என்ன தீபிகா, ஏதாவது முக்கியமான விஷயமா? வீட்லயே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொன்னவன் கிட்ட, இல்லைண்ணா, அது வந்து இங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல ஏதோ ரொம்ப குளறுபடி இருக்கிற மாதிரி இருக்கு. என்னால எந்த கணக்கையும் டேலி பண்ணவே முடியல. ஏதோ ரொம்ப பெரிய கையாடல் நடந்திருக்கோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. யார் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தெரியல என்றா. அதை கேட்டவன் புருவத்தை சுழிச்சபடி கொஞ்ச நேரம் யோசிச்சான். அதுக்கப்புறம், தீபிகா, எல்லா ஃபைலையும் கொண்டு வந்து என்கிட்ட வச்சுட்டு போ. நான் ஃப்ரீயா இருக்கும்போது அதை பார்க்குறேன். ஆமா, இந்த விஷயம் தேவாவுக்கு தெரியுமா என்று கேட்டான். இல்லைண்ணா, நான் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. இது எல்லாம் தேவாவோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவர்கிட்ட இதை பற்றி சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை தேவாவை கையாடல் பண்ணியிருந்தா என்று தன் வருங்கால கடமன் கூட பார்க்காம நியாயமா நடந்துக்கிட்ட தன்னோட தங்கைய பெருமையா பார்த்தான். பரவாயில்லையே, தேவாவுக்கு எதிரா இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கே, உனக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். அதை கேட்ட தீபிகா, அப்படி இல்லைண்ணா, தேவா தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு 100% தெரியும் தான். இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது. இந்த விஷயம் தேவாவுக்கு தெரிஞ்சா தனக்கு கீழே இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அவர் மனசு ரொம்ப சங்கடப்படுவாரு. அதனாலதான் அவர்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்றேன் என்றாள். தன் தங்கையை மெச்சிய பார்வையோட பார்த்த ஆதித்யன், சரிம்மா, நீ கொண்டு வந்து வச்சுட்டு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்து பாக்குறேன். அப்படியே நீ போகும்போது கொஞ்சம் தேவாவையும் வர சொல்லு என்றான். ஐயோ அண்ணா, இதை பத்தியெல்லாம் தேவா கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். நான் வந்துட்டு போனதா கூட சொல்லாதீங்க அப்படின்னு பதட்டத்தோட சொன்னான். தேவாவை இதுக்காக கூப்பிடலமா, இது வேற விஷயம். நீ கொஞ்சம் அவனை உள்ள வந்துட்டு போ சொல்லு என்றான். சரிதானா என்று
கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே தேவா அறைக்குள்ள வர அவன்கிட்ட பேசினான் ஆதித்யன். தேவா, எனக்கு உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணுமே அன்று நேரடியாக விஷயத்துக்கே வந்தான். என்ன ஆதித்யா, சொல்லு, என்ன உதவி? நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் எனக்கு பார்த்தா ஒன்றும் சந்தேகமாக இருக்கு, புரியவே இல்லை. அபிநயா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவளை பற்றி எனக்கு சந்தேகமெல்லாம் படாத ஆதித்யா, அப்படின்னு நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் என்றவனிடம், எனக்கு உன்னை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு ஆதித்யா. அபிநயா எந்த தப்பும் பண்ணாமையே நீ அவளுக்கு தண்டனையே வாங்கி கொடுத்த. இப்போவும் இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு என்றான். தனக்காக கவலைப்பட்ட தேவாவை அன்போட பார்த்தான் ஆதித்யன். இல்ல தேவா, அப்படி இல்லை. அந்த ஆதித்யன் இப்போ இல்லை. எனக்கு என்னவோ அபிநயா எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான்னு தான் தோணுது. அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அவகிட்ட இனி கேட்கறதெல்லாம் வேஸ்ட். நான் ரொம்ப கேட்டுட்டேன். அவகிட்ட எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. நம்ம தான் இனி களத்துல இறங்கணும் என்றார். இங்க ஆபீஸ்ல வீடு ஆபீஸ்னு மட்டும் இருந்தா கண்டிப்பா என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது தேவா. எனக்கு கொஞ்சம் வெளியில போகணும். நான் பிசினஸ் விஷயமா போறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன். ஏன்னா இங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மேலேயே எனக்கு இப்ப சந்தேகம் வந்திருக்கு. நான் வர்ற வரைக்கும் இங்க நீ பார்த்துப்ப இல்லையா, அது போதும் எனக்கு என்றான். அதை கேட்ட தேவா ரொம்ப மனசு சந்தோஷத்தோட, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத ஆதித்யா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு மகிழ்ச்சியோட சொன்னவன் கொஞ்சம் தயங்கி ஒரு வினாடி அமைதியா இருந்தான். ஏய், என்னாச்சு தேவா உனக்கு என்று கேட்டவன் கிட்ட, இல்ல ஆதித்யா, எனக்கு என்னவோ இந்த ஆபீஸ்ல நிறைய பித்தலாட்டம் நடக்குதோன்னு தோணுது. தீபிகா என்கிட்ட எதையோ மறைக்கிறா. முதல்லலாம் என்கிட்ட நல்லா பேசுவா. ஆனா இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசுறதே இல்லை. என்னை பார்த்தாலே ஒதுங்கி போயிடுறா. எனக்கு அதை நினைச்சுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு என்றான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத தேவா. உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன். ஏதோ நம்ம வேலையிலேயே இங்க அதிகமா இருக்கறனால ஆபீஸ்ல நடக்கிற தப்புகளை நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியாம போயிடுறோம். அவ்வளவுதான், பரவாயில்ல விடு. அதையும் நான் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும். அதுக்குள்ள நான் என்ன கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி, நான் எங்கன்னு கேட்டா பிசினஸ் விஷயமா வெளில போயிருக்கேன்னு மட்டும் நீ சொன்னா போதும் அப்படின்னு சொன்னவன் டேபிள் டிராயர்ல இருந்து ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து கொடுத்தான். அதை எடுத்து பார்த்தவன் அதுல ஏதோ ஃபோன் நம்பர் இருந்ததை பார்த்து கேள்விக்குறியோட ஆதித்யனை பார்த்தான். தேவா, இது என்னோட புது நம்பர். கொஞ்ச நாளைக்கு என்னோட நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன். நீ எதுக்கு கூப்பிடுறதா இருந்தாலும் இந்த நம்பருக்கே கூப்பிடு. வேற யாருக்கும் இந்த நம்பரை கொடுத்துடாத தேவா. ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் எனக்கு கூப்பிடு, அது போதும் என்று சொல்லி அவனை அனுப்பி வச்சான். மறுபடியும் கேமரால தன்னோட மனைவி அபிநயாவை நோட்டம் விட்டான். அவ கடந்த நாட்களாகவே ஏதோ டென்ஷன்ல இருக்கிறது மட்டும் அவனுக்கு நல்லா புரிஞ்சுது. பழையபடி அவளை சந்தேகப்பட அவனுக்கு தோணல. ஏதோ விஷயம் இருக்குன்னு மட்டும் அவன் உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்துச்சு. இனியும் காலம் கடத்தினா பெரிய விளைவு தான் ஏற்படும். இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது யாருங்கிறது அவனுக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிற பட்சத்துல குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது என்று நினைத்தவன் ஒரு பெருமூச்சோட அடுத்த வேலையும் கவனிக்க தொடங்கினான். மறுநாள் அவன் திட்டமிட்டபடி எல்லார்கிட்டையும் பிசினஸ் விஷயமா வெளில போறேன்னு சொல்லி அடுத்த நாளே கிளம்பிட்டான் ஆதித்யன். அவன் அப்படி நேரா போன இடம் அமுதவள்ளியோட வீடு. அவன் இப்படி தன்னோட வீட்டுக்கு தேடி வருவான்னு எதிர்பார்க்காத அம்சவள்ளி ஆதித்யனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சா. அவளுக்கு பேச்சே வரல. ஒருவேளை இவனுக்கு நம்ம போட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சோ, திட்டம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பயந்தே போனான். அந்த அதிர்ச்சியை கண்டும் காணாம இருந்த ஆதித்யன், என்ன அம்சவள்ளி, எப்படி இருக்கே? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமா, தொழிலெல்லாம் எப்படி போகுது என்று கேட்டபடி ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான். வீட்டை சுத்தியும் பார்த்தான். கடைசி தடவை வரும்போது வீடு அவ்வளவு வசதியா இல்லை. ஆனா இப்போ வீட்டை சுத்தி பார்த்ததுல அவ செல்வ செழிப்போட வாழ்கிறாள் அப்படிங்கறத மட்டும் ஆதித்யனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அவ்வளோ பெரிய பணக்காரன் மாட்டிருக்கானா என்ன? என்ன அம்சவல்லி, தொழிலெல்லாம் பலமா போயிட்டு இருக்கு போல இருக்கு. வீடு சும்மா அரண்மனை மாதிரி ஜொலிக்குதே என்றான் நக்கலோட. அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சபடி மௌனமா நின்றுட்டு இருந்தா அம்சவல்லி. ஆமா, உன் வீட்டுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேனே, என்ன ஏது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா என்றவன் கிட்ட. நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைச்சேங்க.
சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்றாள். நட்டுவும் அம்சவல்லியோட பக்கத்துல பயபக்தியோட நின்று இருந்தான். அவளை கூர்மையோட பார்த்த ஆதித்யன், அது ஒன்றும் இல்லை அம்சவல்லி, வர வர ஒர்க் டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதான் கொஞ்சம் உன் வீட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். பழசெல்லாம் இப்போ ஞாபகம் வருது என்றான் ஆதித்யன். ஆமா, புதுசா ஏதாவது பொண்ணுங்களை வச்சிருக்கியா என்ன என்று இயல்பாக கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில திடுக்கிட்ட அம்சவல்லி, உங்களுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேனே, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணுங்கெல்லாம் என்று தயங்கி கேட்டவளை விழிகளை விரித்து ஆச்சரியத்தோட பார்த்தான். இது என்னடா வம்பா இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டா வேற பொண்ணுங்களை தொடக்கூடாதுன்னு நான் விரதம் இருக்கேன்னா என்ன? எனக்கு ஒரு வாரம் உன் வீட்டில் தங்கி ரிலாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு தான் என்னோட டேஸ்ட் நல்லா தெரியுமே, எனக்கு ஏற்ற பொண்ணுங்களா காமிக்கிறியா என்றான். இல்லைங்க, இப்போ எல்லா பொண்ணுங்களும் தொழிலுக்கு போயிருக்காங்க, வர லேட் ஆயிடுமே என்றாள். என்னது, பட்டப்பகல்ல தொழிலுக்கு போயிருக்காங்களா என்று நக்கலுடன் சிரிச்சுவேன். அப்போ வியாபாரம் களை கட்டுதுன்னு சொல்லு என்றான். சரி பரவாயில்ல விடு, நீ எனக்கு ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் இப்போதைக்கு அங்கே தங்கிக்கிறேன். சாயங்காலம் எல்லா பொண்ணுங்களும் வந்துடுவாங்க இல்லையா, அவங்கள எனக்கு காமி. எனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அவ கூட ஒரு வாரம் சந்தோஷமா இருந்துட்டு போயிடுறேன். எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுத்துடுறேன் என்ன என்றான். இல்லை, அது அது வந்து என்று தயங்கி நிறுத்தினா அம்சவல்லி. அட, பழைய விஷயத்தையெல்லாம் மறந்துடு அம்சவல்லி, எனக்கு இப்போ பொண்ணு வேணும், அவ்வளோதான். அதுக்காக தான் உன்னை தேடியே வந்திருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை என்றவன். ஆமாம், எனக்கான ரூம் அப்படியே தான் இருக்கா இல்லை என்று பழைய நாட்களில் அவன் தங்கிய அறையை நோக்கி நடந்து போக ஆரம்பித்தான். அதை கண்ட அம்சவல்லி பதறி போனான். ஐயோ இல்லைங்க இல்லைங்க, இப்போ ரூம் எல்லாம் மாற்றிட்டோம், அந்த ரூம் நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு வேற அறையை காட்டுறேன் என்றபடி அவனை மாடி அறைக்கு கூட்டிகிட்டு போனான். அவனை பின்தொடர்ந்து போன ஆதித்யன் கொஞ்சம் குழம்பித்தான் போனான். அந்த அரைப்பக்கம் தன்னை விடாமல் தடுத்து நிறுத்தியது அவனுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை கொடுத்துச்சு. ஆமாம் அம்சவல்லி, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பொண்ணுங்களையெல்லாம் நீ எப்படி கூட்டிகிட்டு வர்றீங்க? அவங்க சொந்தக்காரங்களா கொண்டு வந்து விடுறாங்களா, இல்லை நீயா யார்கிட்டையாவது பணம் கொடுத்து வாங்குவியா அப்படின்னு ஓரப்பார்வையில் கேட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு அவள் பதில் எதுவுமே சொல்லாமல் அவனோட அறையை காட்டி, இது இப்போதைக்கு உங்கள் அறையை வச்சுக்கோங்க, நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க, நாங்கள் பொண்ணுங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன் என்றான். அவன் அறையையும் அம்சவல்லியையும் மாறி மாறி பார்த்தான். தன் தோள்களுக்கு இயல்பாக கொடுக்கினபடி அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டான். அம்சவல்லிக்கோ ஆதித்யனை பார்த்ததுலேருந்தே உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிருந்தது. இவன் ஏதாவது கண்டுபிடிச்சிருவானோங்கிற பயம் வேற. நட்டு அம்சவல்லிக்கிட்ட, ஐயோ என்னக்கா பண்ணுறது, இப்போ ஆதித்யன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கானே, அவனுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ என்றார். எனக்கும் அதான் தெரியல நட்டு, ஆனால் அப்படி விஷயம் தெரிஞ்சிருந்தா ஆதித்யன் இந்நேரம் நம்மக்கிட்ட நேரடியாகவே கேட்டிருப்பானே. ஆனால் அவன் தான் எதையுமே நம்மக்கிட்ட கேட்கவே இல்லையே. ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருந்தா ஒர்க் டென்ஷனில் பொண்ணுங்க வேணும்னு நினச்சிருக்கலாம் இல்லையா, அப்படி இருந்து அவங்க அடிக்கடி வந்தா நமக்கு தானே லாபம் என்றாள். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நட்டு, அவன் மட்டும் ஒரு பொண்ணை பிடிச்சி போய் அவ கூட இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் லட்சக்கணக்கில் நம்மளுக்கு பணம் கொடுப்பான். அதனால தான் நானும் அவன்கிட்ட எந்த வாயும் கொடுக்கல, நீயும் கொடுக்காத என்ன என்றாள். ஓ, நீ அப்படி சொல்ல வரையாக்கா? இப்போ இந்த விஷயம் மேனகாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறது? அவளை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் ஆதித்யனுக்கு இங்கே நீங்கள் இடம் கொடுத்தது இன்னொரு முக்கியமான ஆளுக்கு தெரிஞ்சோ நம்ம செத்தோம், அதை மறந்துடாத என்றவன்கிட்ட. அது தெரியாமல் பார்த்துக்கலாம் நட்டு என்றாள். ஆதித்யன் இங்கே வந்ததை நீ யார்கிட்டையும் சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். அது ஒரு பக்கம் ஒரு லைனில் போகட்டும், இங்கே இவன் நம்ம பொண்ணுங்களை காமிச்சு பணம் வாங்கிக்கலாம் என்றாள். அந்த யோசனையை கேட்ட நட்டு கேவலமாக சிரிச்சான். அக்கா, நீ ரொம்ப புத்திசாலி, எல்லா இடத்துலையும் பணம் வர்ற மாதிரி பார்க்குற என்றான். பின்ன நம்ம எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க பணம் வேணுமே. சரி சரி, வெளியில் போன பொண்ணுங்க கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடு, ஆதித்யன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதா. அவங்க வரும்போது கொஞ்சம் மேக்கப் பண்ணி அழகாக வரட்டும், அப்போ தான் அவனுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்றாள். அப்படியே அந்த தோட்டத்தில் இருக்காளே அந்த அனிதா, அவளை இங்கே ஒரு வாரத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிடு என்றாள். அப்போ அவர் வந்து கேட்டா என்று இழுத்த நட்டுக்கிட்ட, நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசி சமாளிக்கிறேன், அவரையும் ஒரு வாரம் இங்கே வர வேண்டான்னு சொல்லி வைக்கிறேன் என்றாள். பலே கில்லாடிக்கா நீ. சரிக்கா, நான் ஃபோன் பண்ணி அனிதாக்கு சொல்லிடுறேன்,
என்று அவன் வேலையை கவனிக்க போனான். அறைக்குள்ள போன ஆதித்யனுக்கு பலத்த யோசனையா இருந்தது. அம்சவல்லி கிட்ட நேரடியா எந்த கேள்வியும் அவன் கேட்க விரும்பல. அப்படி கேட்டாலும் கண்டிப்பா அவ உண்மையை சொல்ல மாட்டா. உண்மையை வரவழைக்கணும்னா கண்டிப்பா இவகிட்ட நெருங்கித்தான் பழகி ஆகணும். வேற வழியும் நம்மளுக்கு இல்லை என்று நினைச்சவன் அறையில படுக்கைய அருவருப்போட பார்த்தான். அங்க படுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம கீழே தரையில, வெறும் தரையில கையை கீழே வச்சு தலைக்கு மேல படுத்தபடி சிறிது நேரம் படுத்தான். அவன் சந்தேகமெல்லாம் அபிநயா கிட்ட அன்னைக்கு அவன் வீட்டுக்கு அனுப்பின அந்த ஆள் யாரு? கண்டிப்பா அவனை பத்தி அம்சவல்லிக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, இதுல அருண் கொலை விஷயமும் அடங்கியிருக்கு. ஏதோ ஒன்று அம்சவல்லி கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது அவ வாயிலிருந்தே வரவழைக்கணும். இந்த வீட்டுக்கு வேற எந்த ஆணெல்லாம் வருகிறான் போறான் அப்படின்னு ஒரு வாரம் கவனமா பார்க்கணும்னு நினைச்சபடி கண்களை இறுக மூடினான் ஆதித்யன். கொஞ்ச நேரத்திலேயே ஹால்ல ஏதோ கசாமுசான்னு பேச்சு சத்தம் கேட்க யாரா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக அறையிலிருந்து வெளில வந்து எட்டி பார்த்தான் ஆதித்யன். கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு ஆதித்யன் அங்க நிக்கிறது ஒன்றும் தெரியாது. ஆனா ஆதித்யனுக்கு கீழே என்ன நடந்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு நல்ல வசதியாவே இருந்துச்சு அந்த இடம். ஹால்ல அம்சவல்லி ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தா. பார்க்கறதுக்கு ஒரு 24 வயசு இருக்கும் போலதான் இருந்தது. அவளை அம்சவல்லி திட்டிட்டு இருந்தா. என்ன அனிதா இது? நான் ஃபோன் பண்றதுக்குள்ள உன்னை யார் இங்க வர சொன்னா என்று கேட்டபடி மேல எட்டியும் பார்த்தா அம்சவல்லி. அம்சவல்லி எட்டி பார்த்ததை உணர்ந்த ஆதித்யன் தன்னை முழுவதுமா மறைச்சுக்கிட்ட நின்றுட்டு இருந்தான். நீ ஃபோன் பண்ணுவேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? எனக்கு இப்போ பணம் வேணும். நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகணும். நேற்றுலேருந்து ஒன்று ஜிபே பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஆனால் நீ பண்ணவே இல்லை. இப்போ நீயா கொடுக்குறியா இல்லை நான் அவர்கிட்டயே வாங்கிக்கவா அப்படின்னு கேட்டு மிரட்டிட்டு இருந்தா அனிதா. அதை கேட்டு கோவமாக அவளை பார்த்து முறைச்சா அம்சவல்லி. இப்போ பணத்துக்காக தான் இங்கே வந்தியா? இரு, இதோ நானே தரேன் என்று தன்னோட பர்ஸை திறந்து அவ கையில் கொஞ்சம் பணத்தை திணிச்சா. அந்த பணத்தை வாங்கிய அனிதாவோட முகம் கோணலா மாறிச்சு. இது என்ன நீ பிச்சை காசா போடுற? நான் நினைச்சா அவர்கிட்ட இருந்து எவ்வளவு லட்சம் வாங்குவேன்னு தெரியுமா உனக்கு? உடம்ப கொடுக்கறது நானு, சம்பாதிக்கிறது நீயா? எனக்கு இந்த பணம் எல்லாம் பத்தாது. நான் அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன், நீயே வச்சுக்கோ என்று வேகமாக போனவளை கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தினா. அவருக்கு தேவையில்லாம போன் எல்லாம் பண்ணாத அனிதா. உனக்கு என்ன இப்போ? பணம் தானே வேணும் என்று ஒரு கட்டு நோட்டை எடுத்து அவ கையில திணிச்சா. அதை வாங்கி விசிறிட்டே போயிசினான் அனிதா. அப்படி வா வழிக்கு. இன்னொரு தடவை பணம் கேட்டா மரியாதையா ஜிபே பண்ணிவிடு, இல்ல நான் இங்கே வந்து நிற்பேன் என்று மிரட்டி விட்டு வெளியில போனான். இங்கே பாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த தோட்டத்தை விட்டு வெளில வரக்கூடாது, புரிஞ்சுதா என்று சொன்னவளை கண்டும் காணாம அவ பாட்டுக்கு வெளியில போயிட்டு இருந்தா அனிதா. அனிதா வீட்டை விட்டு போனதும் வீட்டை ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தா அம்சவல்லி. சுவரோரமா தன்னை மறைச்சு நின்றுட்டு இருந்த ஆதித்யன் அம்சவல்லியோட செய்கையை நோட்டம் விட்டுட்டு தான் இருந்தான். பக்கத்துல இருந்த நட்டு கிட்ட அவ பேசுறது ஓரளவுக்கு நல்லாவே கேட்டுச்சு. ஹேய் நட்டு, இந்த அனிதா இங்க வராம பாத்துக்கோ. அதே மாதிரி அந்த மனுஷன் கிட்டையும் கொஞ்ச நாளைக்கு இங்க வர வேண்டாம்னு சொல்லி வைக்கிறேன். அப்படி ரொம்ப அவசியமா அனிதா தேவைப்பட்டா தோட்டத்து வீட்டுக்கே அவரை போய் பார்க்க சொல்லு. இங்க 2 பேரும் ஆதித்யன் இருக்கிற வரைக்கும் வரவே கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு, புரிஞ்சுதா என்று அவகிட்ட பல்ல கடிச்சிட்டு கோவமா பேசினா அம்சவல்லி. புரிஞ்சுதுக்கா, ஆனாலும் அப்படியாவது இந்த ஆதித்யனை நம்ம வீட்டுல தங்க வைக்கணுமா? அதான் யோசிக்கிறேன் என்று திருப்பி கேட்டவனை முறைச்சு பார்த்தா அம்சவல்லி. உனக்கு புத்தி ஏதாவது மழுங்கி போச்சுடா? இப்போ இவ்வளவு நேரம் ஆதித்யனை பத்தி பேசித்தானே இருந்தேன். ஆதித்யன் எவ்வளவு பணம் கொடுப்பான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இதோ நம்ம கிட்ட இருக்கிற வசதி எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கே நீ. இதெல்லாம் யாரால வந்த பணம்? இவங்க குடும்பத்து ஆளுங்களால தான் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். மற்றபடி இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் 5க்கும் 10க்கும் போறவளுக. அது தெரியுமா தெரியாதா உனக்கு? நமக்கு கிடைக்கிற பொக்கிஷமான ரொம்ப அழகா இருக்கிற 1-2 பொண்ணுங்களை வச்சுதான் அவன் குடும்பத்தையும் மயக்கி வச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப வந்த இந்த ஆதித்யனை கோட்டை விட சொல்றியா என்று நட்டுவை திட்டி அனுப்பினாள். அதை கேட்ட ஆதித்யனுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. தான் குடும்பத்து ஆண்களை வச்சா இவ பணம் சம்பாதிக்கிறா என்று யோசிச்சபடியே தன்னோட அறைக்கு வந்து உட்கார்ந்தான். அவனுக்கு தலையே வெடிச்சிடும் போல இருந்தது. அவ சொல்றத பார்த்தா தான் குடும்பத்துல வேற யாரோ இங்க வந்துட்டு போறாங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அருணுக்கு இவளே விஷம் கொடுத்திருந்தா? அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கே. அதையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி அந்த அனிதா தான். அவளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவகிட்ட வர ஆண்கள் பற்றிய விவரம் தெரியும். ஆனால் அவளை ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது. யாரையாவது வச்சு தான் அதை பண்ணணும்னு நினச்சவன் ஃபோனில் உடனே யாருக்கோ கூப்பிட்டான். அவனுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தான் ஆதித்யன். அதுக்கப்புறம் அலைபேசியை வச்சவன் இன்னும் இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு உன்னிப்பாக கவனிக்கணும்னு முடிவு செஞ்சான். அவன் எதிர்பார்த்தது மாதிரி அன்னைக்கு சாயங்காலமே அவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. அனைத்து பெண்களும் தொழிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆதித்யன் கிட்ட எல்லாரையும் ஒவ்வொருவராக காட்டினான் அம்சவல்லி. ஆனால் அவனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். என்ன அம்சவல்லி இது, இந்த பொண்ணுங்க என்ன இப்படி வயசானவங்களா ரொம்ப கேள்வி மாதிரி தெரியுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு அழகாக இருக்கணும், பார்க்கறக்கு குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கணும், அபிநயா மாதிரி. அப்படி ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லு, இல்லைன்னா நான் நாளைக்கே கிளம்புறேன் என்று கோபமாக சொல்லிட்டு தன்னோட அறைக்கு போனான் ஆதித்யன். அவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ அங்கே வந்த நல்ல சிவம், அம்சவல்லி எனக்கு செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு நின்னான். இப்படி ஒவ்வொருவராக வந்து பணம் கேட்கறது அவளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக கொடுத்தது. பணம்னு கேட்டால் நான் பணத்துக்கு எங்கே போவேன்? அப்படியெல்லாம் நினச்ச நேரத்துக்கு எல்லாம் உனக்கு பணம் கொடுக்க என்னால் முடியாது. நீ போய் அந்த மேகனா கிட்டேயே வாங்கிக்கோ என்றாள். அந்த மேகனா என்ற வார்த்தையை அறைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கதவுல கை வச்ச ஆதித்யனுக்கு அந்த பெயர் நல்லாவே கேட்டுச்சு. கதவுல அப்படி கை வச்சவன் கையை அப்படியே நிறுத்திட்டான். மறுபடியும் அதே மாதிரி சுவற்ற சாஞ்சப்படி கீழே நடக்கிறத வேடிக்கை பார்த்தான் ஆதித்யன். அங்க அம்சவல்லிக்கு எதிரில் இருந்த ஒருவன் அம்சவல்லி கிட்ட பணம் கேட்டு சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்தான். நான் ஏன் அந்த புள்ள கிட்ட கேட்கணும்? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? எல்லாமே உன் மூலமா தானே இங்க நடக்குது. அப்படி இருக்கும்போது நான் உன்கிட்ட பணம் கேட்காம அந்த புள்ள கிட்ட போய் பணம் கேட்பேன் என்று வாதித்து கொண்டிருந்தான். அதை கேட்ட அம்சவல்லிக்கு பதட்டம் அதிகமாச்சு. தெரியாம இந்த மேகனா பேரை வேற உளறி வச்சுட்டோம். அது ஆதித்யனோட காதுகளில் இப்ப விழுந்திருந்தா என்ன இருக்கும் என்று மேலே எட்டி பார்த்தா அங்க யாரும் இல்லாததை உணர்ந்து கொஞ்சம் அமைதியானா. பிறகு நல்ல சிவத்திட்ட திரும்பி, இங்க பாரு நல்ல சிவம், எதுவா இருந்தாலும் இப்ப இங்க பேச வேண்டாம், நீ போயிட்டு அப்புறமா வா என்றான். ஏன் பேசக்கூடாது? எனக்கு பணம் கொடுத்தினா நான் ஏன் உங்ககிட்ட வந்து பேச போறேன்? பணத்தை கொடுத்துட்டு நான் போயிடுறேன் என்றான். இப்போதைக்கு இவனுக்கு பணத்தை கொடுக்கற தவிர வேற வழியே இல்லை என்று நினைச்சவ கையில ஒரு கட்டு பணத்தை கொடுத்தா. அவனும் அதை வாங்கிட்டு பல்லை இடிச்சுக்கிட்டே போனான். அதை பார்த்து தலையில அடிச்சுக்கலாம் போல இருந்தது அம்சவல்லிக்கு. இப்போ என்ன பண்றது? பணம்னு ஆளுக்கு பறக்குறாங்க அப்படின்னு நினைச்சவன் அப்போதான் அவளுக்கு அனிதா கிட்ட வர்ற அந்த நபரோட சின்ன நாட்களுக்கு கொஞ்ச நாட்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தோமே, அதை மறந்துட்டோமேங்கிற நினைவும் வந்துச்சு. உடனே அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி பேசினான். அந்த பக்கம் ஃபோனை எடுத்தவர் ஹலோ என்று சொல்ல, ஹலோ ஐயா, நான் அம்சவல்லி பேசுகிறேனுங்க. அனிதாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க. ஒரு 10 நாளைக்கு நீங்கள் இங்கே வர வேண்டாம். 10 நாளைக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் வந்தால் போதும் என்றாள். மறுபக்கம் அதை கேட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். மாசத்துக்கு 3 நாள் தானே உடம்புக்கு முடியாமல் போகும், இது என்ன புது கணக்கு 10 நாள், அதெப்படி என்று அந்த பக்கம் உள்ளவர் கேட்டார். இதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் கொஞ்ச நேரம் விழிச்சுட்டு நின்னான் அம்சவல்லி. பிறகு, அது இல்லைங்க ஐயா, பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லுது. இப்பெல்லாம் வியாதி வந்தா சீக்கிரமா மற்றவங்களுக்கு பரவுது இல்லையா? அதுவும் நீங்க வயசானவர் வேற, உங்களுக்கு சீக்கிரமா அது பரவிடுச்சுன்னா அதனால தான் என்று தயக்கத்தோட சொன்னான். ஏய், இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்குறேன். இந்த வயசானவன் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் வயசானவன் உனக்கு தெரியுமா? போய் அந்த பிள்ளைய கேளு. இப்போ நினைச்சாலும் 10 குழந்தை பெற்றுப்பேன். நான் வயசானவன்னு அந்த புள்ள சொல்லிச்சுன்னா நான் ஏத்துக்கிறேன் என்றார் சம்பந்தமே இல்லாம. அதை கேட்டு அம்சவல்லி மனசுக்குள்ள நக்கலா சிரிச்சா. இவனுங்களுக்கெல்லாம் வயசே ஆகாம எப்படித்தான் இளமையாவோ இருக்கிறானுங்களோ, எல்லாம் என் தலை எழுத்து என்று மனசில் நினைச்சவன். சரிங்க ஐயா. ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே அனிதா பிள்ளைக்கு இப்போ டாக்டர் செலவெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பணம் அனுப்பி விட்டீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் என்றாள். என்னை 10 நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்கிறேன், பணம் மட்டும் கேட்குறியே, அதை எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அடுத்த 10 நாளைக்கு அப்புறம் நான் வருவேன்ல, அப்போ பார்த்துக்கலாம் என்று கூறியபடி அந்த பக்கம் ஃபோனை வச்சினார். ஃபோனை வச்சுட்டு பலத்த யோசனையில் உட்கார்ந்தா அம்சவல்லி. கஞ்ச பேசினார், பணத்தையே கையில் காட்ட மாட்டேங்கிறான் என்றாள். இதையெல்லாம் மேலே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தான் ஆதித்யன். அறைக்குள்ளே வந்தவன்
சில குழப்பங்களுக்கு தெளிவு பிறந்தாற் போல இருந்தது. தான் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இதுல கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. யார் அதுன்னு இப்போ கண்டுபிடிக்கணும் என்று மனசில் நினைச்சான். அது மட்டும் இல்ல, இப்போ வேவு பார்க்க ஒரு ஆளை அனிதா கிட்ட அனுப்பியிருந்தான். அவனுமே அந்த பொண்ணு தோட்டத்து வீட்டில் தனியா இருக்கிறதா தான் சொல்றான். அப்படின்னா அபிநயா மாதிரி அனிதாவையும் அவ தோட்டத்து வீட்டில் வச்சு யாரோ ஒருத்தனை அங்க வர வச்சுட்டு போறா. இங்கேயும் அந்த தொழிலை நடத்துறாங்க அப்படின்னு நினைச்ச ஆதித்யனுக்கு அது யாருன்னு தெரியணும் போல ஆசை அதிகமாச்சு. அதை கண்டுபிடிக்கணும்னா அனிதா கிட்ட தான் நம்ம போகணும். அதுக்கு ஒரே வழி அம்சவல்லி கிட்ட பணத்தாசை காட்டுறது மட்டும்தான் என்று முடிவெடுத்தவன் இரவு உணவுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்து உட்கார்ந்தான் ஆதித்யன். அம்சவல்லி பரிமாறிய அந்த உணவை சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். தன்னோட தம்பிக்கு இவளே விஷம் கொடுத்திருப்பாளோ அப்படின்னு கூட அவனுக்கு சந்தேகம் இருந்தது. உணவை சாப்பிடாமே இருந்ததை பார்த்த அம்சவல்லி, என்ன தம்பி, என்னாச்சு? இன்னும் ஒன்றும் சாப்பிடாமையே என்ன இருக்கீங்களே, ஏதாவது பெருத்த யோசனையா? சாப்பிடுங்க என்றபடி அவளும் ஒரு பிளேட்டை எடுத்து வச்சு அதே உணவை எடுத்து சாப்பிடவும் அவன் கொஞ்சம் அமைதியாகி அந்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சான். அம்சவல்லி, நான் இங்கே உன்கிட்ட வந்தது ஒரு நல்ல பொண்ணா எதிர்பார்த்துதான். ஆனால் உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பழசுதான். எனக்கு எதுவும் பிடிக்கல, எதுவும் வேண்டாம். எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல. உன்னை மாதிரி வேற யாராவது இங்கே தொழில் பண்ணுறவங்க தெரிஞ்சா சொல்ல, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். எனக்கு இங்கே வேலை முடிச்சுது என்று தட்டில் கையை கழுவினான் ஆதித்யன். அதை கேட்டவ கொஞ்சம் பதறி போனான். ஐயோ, இவன் போயிட்டா பல லட்சங்களும் போயிடுமே என்று நினைத்தவன், அதில் தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. அவள் இப்போ வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்கா. நாளைக்கு காலையில் தான் வர சொல்கிறேன் நான். அவளை நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா நம்ம பேசிக்கலாம், பிடிக்கலனா நீங்கள் சொல்கிற மாதிரி வேற இடத்துக்கு போய்க்கோங்க என்றாள் அம்சவல்லி. அதை கேட்டு ஆதித்யனுடைய விழிகள் பளிச்சிட்டது. இவ சொல்கிறது அந்த அனிதாவாகத்தான் இருக்கணும்னு மனசில் நினச்சபடி அதான் தனக்கும் வேணும்னு எண்ணி சரி பார்க்கலாமே என்று கூறிவிட்டு மேலே போனான் ஆதித்யன். ஆதித்யன் எழுந்து போனதும் அனிதாவுக்கு அலைபேசியில் கூப்பிட்டா அம்சவல்லி. ஏய் அனிதா, இங்கே ஒரு பணக்கார முதல்ல ஒன்று சிக்கியிருக்கு. அந்த வயசான கிழவனுக்கு தீனி போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா பணமே கொடுக்கறதில்ல. நீயோ பணம் பணம்னு கேட்டு என்னை அரிச்சு எடுக்கிற. இவனை அனுசரித்து போனினா இவன் கேட்காமையே நமக்கு பணத்தை அள்ளி கொடுப்பான். எனக்கு அவனை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். என்ன, ஒத்துக்கிறியா என்று கேட்டாள் அம்சவல்லி. அதை கேட்ட அனிதாவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. தன்னை எவ்வளவு கேவலமாக அந்த கிழமை பேசிட்டான். தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இத்தனை வருஷம் தன்னை ஏமாற்றி வெப்பாட்டியாக வச்சுட்டு இருந்த அந்த கிழவனை நினச்சி வயிற்றுச்சல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி புலம்பிட்டே இருந்தா அனிதா. அவனை என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற இந்த வேலையில் அம்சவல்லி இன்னொரு பணக்கார முதல்ல மாட்டிருக்கான்னு சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகேன்னு சம்மதம் கொடுத்தா. இந்த கிழவனை வச்சு பழி வாங்கணும்னா அதுக்கு அவன்தான் லாய்க்கு என்று நினைச்சவ உடனே சம்மதம் சொன்னான். நம்ம இல்லைன்னா அந்த கிழவனை சீன்றதுக்கு ஆளே இல்லைன்னு அவனுக்கு கண்டிப்பாக புரியணும் என்று மனசில் நினைச்சா. அனிதாவை சமாளித்து சம்மதம் வாங்கிறது பெரும் பாடா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தா அம்சவல்லி. ஏன்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே அந்த கிழவன் கிட்ட இவன் வாழ்ந்துட்டு இருக்கா. வேற யார்கிட்டையும் அவள் போக மாட்டா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை கேட்டும் அவள் மறுத்தும் இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு அவள் ஒத்துக்கிட்டது அம்சவல்லிக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாகவே கொடுத்தது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு கூட யோசிச்சா. எப்படியோ நமக்கு பணம் வந்தா சரிதான் என்று மனசில் நினைச்சவ, சரி நாளைக்கு காலையில் கிளம்பி இங்கே வா, அந்த ஆள் இங்கே தான் இருக்கான், அவனை விட்டுடாத என்ன என்றபடி ஃபோனை வச்சா அம்சவல்லி. அங்கே ஆதித்யனுடைய வீட்டில் அபிநயா இரவு தூங்காம மனசுல குழப்பத்தோட அறையில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருந்தா. கிட்டத்தட்ட ஆதித்யன் பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிடன்னு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. அவன்கிட்ட இருந்து எந்த ஃபோன் காலும் வரல, வாட்ஸ்அப்பில் மெசேஜும் வரல. பொறுத்து பார்த்தவ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவனுடைய அலைபேசிக்கு கூப்பிட்டுருந்தா. ஆனால் அவனுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததும் ரொம்ப குழம்பி போனான். தேவா கிட்ட இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ தடவை நாசுக்கா கேட்டு பார்த்துட்டா. ஆனால் அவனும் ஆதித்யனை பற்றி ஒரு தகவலும் சொல்லலை. தன்னை பற்றின விவரம் ஏதாவது அவனுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்குமோன்னு கூட அவளுக்கு பயத்தில் மூச்சே அடைச்சி போச்சு. விடிய விடிய முடிச்சிட்டு இருந்தது. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கண்ணாயிருந்தா அபிநயா.
அடுத்த நாள் ஒரு பெரிய பூகம்பமே அவளுக்கு வரும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் சாயங்காலம் ஆதித்யனுடைய ஜீப் அரண்மனைக்குள்ள வந்துச்சு. அதை மேலே ரூம்ல ஜன்னல்ல இருந்து பார்த்தவளுக்கு ரொம்ப பெரிய நிம்மதியும் பெருமூச்சும் வந்தது. ஆவலோட கீழே ஓடி போனான். அப்படி ஓடி போனவ வாசல்ல அதிர்ந்து போய் அப்படியே நின்னான். ஏன்னா அவன் தனியா வரவே இல்லை. அவன் கூட ஒரு அழகான பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்திருந்தா. அதை பார்த்தவ விழிகளே தெரித்து கீழே விழுந்துடும் அளவுக்கு அவனை வெறிச்சு பார்த்தா. ஆதித்யனும் இப்போ அபிநயாவை தான் பார்த்துட்டு இருந்தான். பிறகு தனக்கு பின்னால் இருக்கிற அனிதாவை பார்த்து, ஹே அனிதா, என்ன அங்கே நின்னுட்ட, உள்ள வா, இதுவும் உன் வீடு தானே அப்படின்னு சொல்லி அவ கையை உரிமையோட பிடிச்சு உள்ள அழைச்சிட்டு வந்தான் ஆதித்யன். ஆதித்யன் வந்ததை அறிந்த குடும்பத்தினர் அனைவரும் அவரவர் அறையிலிருந்து வந்து எட்டி பார்க்க அவன் இன்னொரு பொண்ணு கூட வந்ததை பார்த்து எல்லாரும் அதிர்ந்தே போனாங்க. தேவா மட்டும் கொஞ்சம் இதழில் புன்னகையோட ஆதித்யனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். தீபிகாவுக்குமே இப்போ தன்னோட அண்ணன் இன்னொரு பொண்ணை இப்படி கூட்டிட்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சது பிடிக்கவே இல்லை. அவ முகத்துல அப்படி ஒரு முகசுழிப்பு. அதையும் ஆதித்யனும் தேவாவும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. மேகனாவோட முகமும் சந்தோஷத்துல பிரகாசிச்சது. எப்படியோ இவங்க 2 பேரும் பிரிஞ்சா சரின்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணோட வந்திருக்கானே அப்படிங்கிற கொஞ்சம் பொறாமையும் இருந்தது. அந்த பொண்ணு யாரா இருக்கும்னு கூட மேகனா யோசிச்சா. ஆதித்யனுடைய அம்மா அந்த பொண்ணையும் ஆதித்யனையும் மாறி மாறி பார்த்து, என்ன ஆதித்யா இது, இப்படி நடு வீட்டில் இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை கொண்டு வந்து நிறுத்துவ? அன்னைக்கு அபிநயா, இன்னைக்கு இந்த பொண்ணா? நீ என்னதான் உன் மனசில் நினைச்சிட்டு இருக்க என்று கேட்டாள். அவகிட்ட வந்து சந்தியாவோட கையை பிடிச்சு அமைதிப்படுத்தினாரு ஆதித்யனுடைய அப்பா வீரவர்மன். விஜயாவுக்கும் இந்த காட்சியை பார்க்க அருவருப்பாவே இருந்தது. இந்த குடும்பத்தை அனைத்து ஆண்களுக்குமே ஒரு பொண்ணை வெப்பாட்டியா இல்லாம இருந்தா தூக்கமே வராது போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சவ எப்படியோ போய் தொலைட்டும் என்று நினைச்சிட்டு தன்னோட அறைக்குள்ள போயிட்டா. ரஞ்சனாவும் மேகனாவோட முகத்தை அபிநயாவோட முகத்தையும் மாறி மாறி பார்த்தா. இங்க ஏதாவது பெரிய பிரச்சனை நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா. அப்போ வீட்டுக்குள்ள வந்த விஜயாவோட கணவர் சிங்கவர்மன் அனிதாவை பார்த்து ஒரு வினாடி அதிர்ந்து போனாரு. ஆனாலும் அந்த அதிர்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளாம அமைதியா நின்று வேடிக்கை பார்த்தாரு. அப்ப அங்க வந்த தாத்தாவும் பாட்டியும், என்ன ஆதித்யா இது, யார் இந்த பொண்ணு, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க என்று கேட்டார். இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு தாத்தா. அபிநயா தங்கியிருந்த அந்த வீட்லயே இப்போதைக்கு நான் இவளை தங்க வைக்க போறேன். இங்க இதை பத்தி யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா என்று கேட்டான். குறிப்பாக அபிநயாவை பார்த்து. யாரும் எதுவுமே சொல்லல. எல்லாரும் தயக்கத்தோட ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்று இருந்தாங்க. சந்தியா மட்டும் ஏதோ பேச வாயெடுக்க பக்கத்துல இருந்த வீரவர்மனும் அவ கையை பிடிச்சு அடக்கினார். நீ பேசாம இரு சந்தியா, ஆதித்யனுக்கு எது சரி எது தப்புன்னு நல்லாவே தெரியும் என்றவர் ஆதித்யனை திரும்பி பார்த்து, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய் ஆதித்யா, நாங்க யாரும் எதுலையும் தலையிட மாட்டோம் என்று கூறியவாறு தன் மனைவியை கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போனாரு. ரஞ்சனாவும் மேகனாவை கூட்டிட்டு உள்ள போனான். சிங்கவர்மன் அனிதாவையும் ஆதித்யனையும் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே உள்ள போனாரு. ஆதித்யன் அபிநயாவை நக்கலோட பார்த்தபடி அனிதாவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு வெளியில இருந்த அபிநயா ஏற்கனவே தங்கியிருந்த அந்த தோட்டத்து வீட்டுல போய் தங்க வச்சான். அதையும் அபிநயா வெளியே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு உடம்பெல்லாம் பத்தி எரிஞ்சுது. வரட்டும், ரூமுக்குள்ளதானே வந்தாகணும், வரட்டும் வரட்டும் என்று நினைச்சு அவளுடைய அறைக்குள்ள போய் ஆதித்யனுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தா. ஆனா அவன் ரொம்ப நேரம் வரவே இல்லை. அந்த தோட்டத்து வீட்டுக்குள்ள விளக்குகள் எல்லாமே எரிய கதவு உள்தாழ்பால் போட்டிருந்தது. அதுக்குள்ள ஆதித்யன் என்ன பண்றானோன்னு நினைச்சவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அந்த பொண்ணு வேற ரொம்ப அழகா இருந்தாலே அப்படின்னு நினைச்சவ தன்னுடைய கற்பனை குதிரைய ஓட விட்டா அபிநயா.